நம்ம மகாபலிபுரத்துக்கு நான் போக போகிறோம். 2024 எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். நானே எக்ஸைட்டில் தான் இருந்தேன். இங்கே பார்த்தீங்களா முன்னோரு கட்டணம்லாம் அப்படியே இருக்கு. வாங்க விசிட் பண்ணலாம். ஆமாங்க, மித்திலோட ஃபர்ஸ்ட் விசிட் டு மகாபலிபுரம் அப்படின்னா இந்த 2024 தான் நிறைவேறிருக்கு. ஸோ 2024 பர்டிகுலர்லி மகாபலிபுரம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இனி வரும் ட்ரிப்பை பிளான் பண்ணணும் அப்படின்னா மகாபலிபுரம் இப்படி தான் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சு உங்களோட ட்ராவலை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வாங்க எங்களோட சேர்ந்து மகாபலிபுரம் எப்படி இருக்குது, இப்போ என்னென்னலாம் அப்டேட் ஆகிருக்கு, ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த 1300 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற நம்மளோட கல்ச்சர் வந்து எப்படி ரொம்பவும் அழியாமல் பாதுகாத்து வச்சுருக்கான்றதே ஒரு பிரமிப்பான விஷயம்தான். அது வந்து இப்போ இந்த இயரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களோட சேர்ந்து ஒரு பிளேஸை நம்ம ரிவீல் பண்ணலாம். ஸோ ட்ரிப்புக்கு நீங்களும் ரெடியாக கம் அலாங் வித் அஸ். லெட்ஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன்ஸ் பட்டர் பால். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லைடிங்கான பிளேஸ். ஒரு பெரிய 250 டவுனாங்க. அது எப்படி அவ்வளோ வீட்டில் அது இருக்கு. எனக்கு அது பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சுங்க. நாங்கள் இந்த ட்ரிப்பை ஆகஸ்ட் 2024 பிளான் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் அப்படியே சம்மர் எப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்குன்னு. ஸோ உச்சி வெயிலில் போனோங்க. பட் இருந்தாலுமே பிளேசஸ்லாம் பார்க்கும்போது வி ஹவ் என்ஜாய்ட். ஸோ ஒரு ஸ்கல்ப்சரும் பார்க்கும்போது இவ்வளோ டீட்டெயில்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, அதுவும் 1300 இயர்ஸ்க்கெலாம் லாங் எகோலேருந்து இன்னமும் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இன்னமும் சர்வை பண்ணிகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோ லைவ்லியாக இருந்தது ஒரு ஸ்கல்ப்சர்ஸும். அந்த ஒரு கொடைஞ்சு பண்ணியிருக்காங்க பாறையில். அவ்வளோ துல்லியமான நுணுக்கமான ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும். அவ்வளோ ஆர்கியாலஜிஸ்ட் இல்லை அப்படின்னாலுமே ஸோ பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க இருந்தது. நம்ம மாமல்லபுரத்தில் இருக்கிற கட்டடங்கள் எல்லாமே வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்கங்க. ஒன்று வந்து குடைவரை கோயில்கள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைக்கல் கோயில்கள், அப்படி இல்லைன்னா ரதங்கள்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து கட்டுமான கோயில்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மாமல்லபுரத்தில் இருக்க சிற்பங்கள் எல்லாமே ரொம்பவும் லைவ்லியாகவும் உயிரோட்டமாகவும் இன்றைக்கு வரைக்கும் தத்ரூபமாக இருக்கிறதுனாலே வந்து யுனெஸ்கோ 1984 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் நம்மளோட மாமல்லபுரம் இடம் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லணுங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ப்ரைடு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் லைட் ஹவுஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வியூ நல்லா தெரியுதுடா. அப்போ மேலே போனால் எவ்வளோ நல்லா இருக்கும். இங்கே என்ட்ரு ஆயாச்சு. தான் ஃபஸ்ட்டு லெவல். இங்கே சுற்றி போது மேலேயும் கீழேயும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் செகண்ட் லெவல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. எப்படியே நாங்கள் செகண்ட் லெவலையும் தாண்டி மேலே ரீச் ஆகிட்டோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னால் அவ்வளோ வியூ தெரியுதுங்க. ஃபுல் மகாபலிபுரமே தெரியுது. இங்கேருந்து அங்கே பீச் வரைக்கும் தெரியுது. அது கடலுங்க. இப்போ நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு அரசியல் பேசுன்னு ரொம்ப நாளாக ஆசை. இன்னொரு பக்கம் மித்தல், இன்னொரு பக்கம் டிஎம்கேன்னு இருக்கும். டிஎம்கேனா கட்சி பேர் நினச்சிடுறாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர். ஃபர்ஸ்ட் வந்து டிஷாந்த், தீனா டிஷாந்த், எம்னா மித்தல், கேனா கிஷோர். நீங்கள் மகாபலிபுரம் வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது என்ன ஸ்பாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பாட்டை 5 ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைக்கால் மண்டபங்கள் நிறையாவே இருக்கும். ஒரு மிகப்பெரியான பாறையை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் குடைஞ்சு தனித்தனியான ஒரு மண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க. அந்த தனித்தனியான மண்டபங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர் மாதிரி அது காட்சி அளிக்குங்க. அதனால தான் இதை வந்து 5 ரதம் சொல்கிறாங்க. இதில் வந்து பஞ்ச பாண்டவர்கள் ரதம் அப்படின்னும் இதை வந்து சொல்கிறாங்க. இந்த 5 ரதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மராஜ ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், திரௌபதி ரதம், நகுல சகாதேவ ரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரதங்கள் அல்லாமல் நிறைய விலங்குகளோட சிற்பங்கள் வந்து இருக்குது. சிங்கம், யானை, நந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுக்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது எல்லாமே இவ்வளோ காலம் தாண்டி இன்னமும் உயிரோட்டத்தோடு இருக்குது அப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும்.
எங்கேயுமே பார்க்க முடியாத இந்தியாவில் ஒரு புதுமையான விஷயம் மாமல்லபுரத்தில் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்கல்ப்சர் தாங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாறை 30 மீட்டர் உயரம் 60 மீட்டர் அகலம் கொண்ட இந்த பாறையில் வந்து 150 சிற்பங்கள் வந்து செதுக்கி இருக்காங்க. அதுவும் ரொம்ப உள்ள குடையாமல் மேலோட்டமாகவே இதை வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். மேலோட்டமாகவே இதை வந்து பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இது நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா பல ஸ்டோரிஸ் வந்து தெரியுங்க. முக்கியமானது அப்படின்னு நம்ம மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா அர்ஜுனன் தபசு அப்படின்றது ஒரு பேர் போன ஒரு ஸ்டோரி இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ இவ்வளோ நுணுக்கமாக துல்லியமாக பாறையை குடைஞ்சும் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மேலோட்டமாகவும் ஒரு எலிவேட்டட் ஒர்க் மாதிரியும் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்திருக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம போது ஷீசோ டெம்பிள். இருங்க நம்ம இவ்வளோ பேசணுமே, மகாபலிபுரம்னு பேர் எப்படி வந்துச்சுன்னு நம்ம பேசவே இல்லையே, மறந்துட்டேனே. ஸோ அங்கே இப்போ அதை பற்றி பேசலாம். ஒரு நாள் இந்த நாட்டோட ராஜாவும் அவங்க வந்து பையனும் சும்மா ரோட்ல நடந்து முன்னாடி எதிர்க்கு ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. அவங்க அப்ப ராஜா வந்து மகனே உனக்கு அந்த பாறையை பார்த்து எந்த மாதிரி தோணுதுன்னு கேட்டாங்களோ, அதுக்கு அவங்க பையன் வந்து போய் ஒரு யானையை வாங்கியிருக்காங்களா. இதே உண்மையான யானையா இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா செதுக்கிக்காங்களா, நல்லா இருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி நம்ம நிறையா கோயில் கட்டணும்னு நினச்சின்னா இந்த மாதிரிலாம் ஷீஷோ டெம்பிள் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அவங்க பையன் பேர் மாமல்லன்னா அதை எடுத்து மாமல்லபுரம் வச்சுட்டாங்களா. அது அப்படியே போ மகாபலிபுரமா மாறிச்சாங்க. ஆமாங்க, மித்தல் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஏன் இந்த மகாபலிபுரம் பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சீஷோ பார்த்தீங்கன்னா ரினோவேஷன் ஒர்க் இப்போ கீப் ஆன் கோயிங்க. இனிமே வந்து இன்னமும் புது பொலிவோடு நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கும் இந்த கடற்கரை கோவில் கூடிய சீக்கிரமாக. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி சிற்பங்கள், பெரிய சிற்பங்கள், அந்த சின்ன வேலைப்பாடுகள், அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா டிஃபைன் பண்ணினது. இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா பல்லவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் போடணும் தாங்க தோணுது இந்த மகாபலிபுரம் பார்க்கும்போது. நம்மளோட கலாச்சாரத்தை அழியாமல் நம்மளோட தலைமுறை இல்லாமல் இன்னும் வருங்கால தலைமுறை இருக்கும் காமிக்கும் விதமாக இந்த பொக்கிஷத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து பாதுகாப்போம். இந்த பிளேஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டு அங்கே மீனுக்கு பீச்சுக்கு போனோம். நம்மளும் ஏதாச்சும் இந்த மாதிரி சிற்பங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சங்கல் நாங்கள் ஏன் பேர் எழுதினோம். நாங்கள் சங்கம் வாங்கிட்டு நாங்கள் மகாபலிபுரம் சென்னைக்கு போயிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.